பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் சொல்கிறாரு, கர்த்தாவே உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உங்களுடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பேன். திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும், உடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு இந்த மாதிரி. அவரே தாவீது என்ன சொல்கிறார், பலனற்று போனேன் கடிந்து கொள்ளாது. நம்ம ஒவ்வொருவரும் இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு கடிந்து கொண்டால் நம்ம சேர்த்துக்கொள்கிறாரு. அதுபோல் தான் உக்கரத்தில் தண்டிக்கக்கூடாதுன்றார். ஏன்னா நம்மளால் தாங்க முடியாது, இரக்கமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்மளும் என்ன செய்யணும், நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் மீறி நடக்கும்போது நான் கூட கொஞ்சம் கேட்டிருக்கேன், இரக்கமாக இருக்குங்கப்பா, அப்பா என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, பலனற்று போனப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், சத்துருக்களை மேற்கொள்கிறாங்கப்பா, என் வியாதி என்னை மேற்கொள்ளுப்பா, பலனற்று போனப்பா, அந்த குணமாக்குப்பா, கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட அதிகாரம் பண்ணியெல்லாம் ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இரக்கத்துக்காக நம்ம ஒரு கரத்தில் விழுந்து காலில் விழுந்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் என்ன செய்வோன்னா இரக்கமாக இருப்பார், நம்மளை நம்ம குணமாக்குவார், நம்மளை சேர்த்துக்கொள்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலப்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். நம்ம தேவன் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.